ஆமாம், குடும்பம் நல்லா இருக்கணும்னா 3 நாள் உபவாசம் போட்டு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமாவா இல்லைங்களா? நம்ம அரை நாள் கூட என்ன பண்ணுறது இல்லை. ஆமாம், அப்புறம் எப்படி நல்லா இருக்கும்? 3 நாள் சாப்பிடவே மாட்டேன்ட்டான். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணுறான்? இக்கட்டான இடத்துல. ஆமாவா இல்லைங்களா? கர்த்தர் அவன் பாவம், அவனுக்குன்னு மீனுக்கு கொஞ்சம் வெளியில் வந்து எதுவும் உள்ள கேரட் அல்வா போட்டு விட்டாரா? இல்லை இல்லை. மீனும் ஃபாஸ்டிங்கு, சத்தமாக சொல்லுங்க, யோனாவும் ஃபாஸ்டிங். அப்படின்னா என்னன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? சில சமயங்களில் புத்தி உள்ளவங்களா இருந்தால் என்ன பண்ணிடணும் தெரியுங்களா? உபவாசம் போட்டுருணும். ஐயா, என் வீட்டில் ஒரே டிசினாக நடந்துக்கிட்டு இருக்கு, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லைன்னா இன்னைக்கு ஒரு 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 2 நாள் உபவாசம் போட்டால் என்னவா பாருங்க. சவுலுக்கு இயேசுவை சந்திச்சுட்டு கண்ணு தெரியாமல் அலைஞ்சிக்கிறியா? என்னடா இயேசுவை சந்தித்தேன், எங்கே இருக்கேன்னு தெரியல அப்படின்ட்டியா? ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் அங்கே போய் என்ன பண்ணு, உட்கார்ந்து ஜெபி. எத்தனை நாள் பார்த்துங்க? 3 நாள் பயங்கரமான விசேஷமானது. 3 நாள் அவனுக்கு கண்ணு தெரியாமல் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறான்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நான் கேட்குறீங்க, உங்கள் வீட்டு பிரச்சனைக்காக, புத்தி தெளிவுக்காக 3 நாள் உபவாசம் போட்டிருக்கீங்களா? நீங்கள் ஓடுங்க பாஸ்டர், நீங்கள் ஓடுங்க. கொஞ்சம் அரைக்கில் ஏறின மாதிரி தெரியுது. ஜனங்கள்லாம் யார் ஓடணும்னு விரும்பி இருக்கிறது? பாஸ்டர் போட வேண்டியதானே ஒரு 7 நாள். எதுக்குன்னு கேட்குறேன். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், அவனுக்கு புத்தி உள்ளவன்னா அவனுக்கு. அதுதான் நான் இப்போ பேசிக்கிருக்கேன். புத்தி உள்ளவங்கன்னா யாருன்னா அவங்களாகவே கண்டுபிடிக்கிறாங்க. நாங்கள் தான் இதுக்கு என்ன பண்ணுறது? கர்த்தர்ட்ட கிட்ட கர்த்தர் 3 நாள்ன்றார். யோனாவை அன்னைக்கு சாயந்தரமே என்ன பண்ணி விட்டுருக்கலாம்? 5 மணிக்கு மீன் முழுங்கிருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி பார்த்து 5 மணி தெரியும்னு கேட்காதீங்க. இன்னைக்கு காலையில் தான் அங்கே சொன்னேன், 10 மணின்னு, இங்கே 5 மணின்னு. 5 மணிக்கு முழுங்கி இருக்குன்னா சாயந்தரம் 5 மணிக்கு இறக்கி விட்டா பத்தலையா? அதுக்குள்ளே உணராமல் இருந்துருவானா? உணர்ந்துருப்பானா? உணர மாட்டானா? நான் முழுங்குன 3வது நிமிஷத்தில் உணர்ந்து ஒப்பு கொடுத்துருப்பேன். ஆமாம் இல்லைங்களா? நான் ஒப்பு கொடுத்த ஜபத்தில் மீன் அதுவாக வாங்கி கைக்கி விட்டுரு, இடையில நீ சும்மாவே நீச்சல் அடிச்சு போன்று. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? மீன் வாயை போட்டு அடைச்சிட்டார். வாயை திறக்காத, நீ உள்ளே இருக்கட்டாமே அப்படின்ட்டு 3 நாள் ஜெபிக்கிறான். தேவனுடைய மகிமையை பற்றி பேசுகிறான், துதிக்கிறான். நான் ஆலயத்தில் இருப்பேன், தேவனை துதிப்பேன் எங்க இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். மீன் வாய்க்குள்ள நின்றுக்கிட்டு ஆலயத்தில் போய் துதிப்பேன். இதுக்கு முன்னாடி துதிக்காதவன். அதனால் கரெக்டாக சொல்கிறா, துதிப்பேன், ஆராதிப்பேன், உமக்காய் வாழ்வேன் அப்படி இப்படின்னு சொன்னே கர்த்தர் நம்பிட்டார். நம்பி 3வது நாள் ஜபத்தில் கர்த்தர் போனா போட்டு ரொம்ப அதிகமாக உபவாசம் போட்டுட்டான், போய் கக்கி விடுன்றார். இந்த மீனுக்கு தெரியுதுங்க ரூட்டு நினிவேக்கு போகிறது எப்படின்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவன் நடந்து போனால் லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு கடல்லே 2 சுற்றி காட்டி அந்த மீனுக்கு கூட கோடு போட்டு எந்த ரூட்டு இப்படி போனால் நினிவே வரும்னு அதுக்கு தெரிஞ்சு வச்சுருக்குது. இப்போ சொல்லுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணா உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அத்தனை ரூட்டு அவர் தெரிஞ்சு வச்சிருப்பார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் 3 நாள் பாவத்துக்காண்டி உபவாசம் போடுன்ற. உங்கள் வீட்டில் இது நடக்குதுன்னா உபவாசம் போடுங்க ஒரு 3 நாள். நான் சொல்கிறேங்க, பவர்ஃபுல்லான காரியங்கள் நடக்குங்க. சாப்பிட மாட்டேன், எனக்கு சோறே வேணாம். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்குங்க, உபவாசம் போடுற அன்னைக்கு தான் கறி குழம்பு வாடையாக வரும். ஆமாம் வளைய உபவாசிக்க போகிறேன், 3 நாள் உபவாசிக்க போகிறேன்னு அப்படியே ஆட்டுக்கறியாக போகும். சும்மா தெரியாதவன் போனாதவன் கூட வந்து உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்டு போவேன், சாப்பிடுக்கா ஒரு மாதிரி தோணுச்சு காணுவியா. நீங்கள் வாட்டுக்கு அதை தெரிஞ்சு ஆமாங்க உனக்கு கூட அறிவு வந்திருக்குன்ட்டு தின்றாதீங்க. உபவாசம் போடுங்க, சாப்பிடாதீங்க. ஆமாம் இல்லைங்களா? ஃபுல் நேரம் சாப்பிட உங்கள் குடும்பத்துக்காண்டி தானே கர்த்தர் இருக்க சொல்கிறாரு. பாவத்துக்காக தொலைக்கிறக்காண்டி நீ கேளு. பாவம் மன்னிப்பு கேட்டால் தானே நான் ஆசீர்வதிக்க முடியும். ஆமாம் இல்லைங்களா? 6 நாள் சாப்பிட்றக்குள்ளாடியும் 7 நாள் சாப்பிடாத மாதிரி முழிக்கிறது இல்லையா? 6 நாள் தான் சாப்பிட்ருக்க மாட்டோம், ஒரே கறக்கமாக இருக்குது, ஒரே மயக்கமாக இருக்குது நம்ம ஆளு. நான்லாம் ஒரு இடத்துல இப்படித்தான், நான் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தவன் தான். நீங்கள் வேறு என்ன நினச்சிக்கிருக்காங்க, நான் ஃபுல் டேர் உபவாசத்தில் இருப்பார் போலன்னு. எங்கேயா நான் 3 நாள் உபவாசம்ட்டார். 3 நாள் உபவாசம் சொன்னேன், இருந்துருவோமியா இது என்ன 3 நாள் சர்வசாதாரணமையா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலில் தொடங்கினோடனே பயங்கர உற்சாகமாக தண்ணியை மடமடன்னு குளிச்சுட்டு ப்ரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 12 மணி ஆச்சு.
12 மணி ஆனோடனே என் பக்கத்தில் இருந்து கேட்டேன், உபவாசத்தில் பிஸ்கட் சாப்பிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அப்படி பிஸ்கட்டு சாப்பிட்டா அது இதாயிருமா அப்படின்னா, அவன் என்னைய மாதிரி இருப்பான் போல, காஞ்சவன் அவன். நான் பண்ணே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, பண்ணு. அப்போ வந்து என்னன்னா, பண்ணு சாப்பிட்டுட்டு வாசப்பா நீ சகலத்தையும் மாற்றுவீர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக 2 அடுக்கு பண்ணை உள்ளே விட்டுட்டு வாசிக்கிறேன். 5 மணிக்கு டீ, அப்புறம் டீயை குடிச்சிட்டு மறுபடியும் 4 பண்ணு. இப்படியே 3 நாளில் நாங்கள் 2 கிலோ ஏறிட்டான். எப்படி உபவாசம் பார்த்தீங்களா? சொல்லிட்டுங்க ஐயாட்ட சொன்னோம், ஐயா எங்கள் வீட்டில் இன்னும் பிரச்சனை மாறலையா, என்னையா அப்படின்னு. என்னடா உபவாசம் போட்டால் மாறி இருக்கணும்லடா அப்படின்றாரு. அதாயா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர்த்தையும் போய் சொல்லிட்டேன். அவங்க 3 நாளாக அக்கௌண்ட்டில் 220 ரூபாய்க்கு பண்ணு வாங்கி தின்றுருக்காங்க. 3 நாளைக்கு எவ்வளவு தின்றுருக்கன்னு தெரியுதா? அப்போ பார்த்துக்கோங்க எப்படி உபவாசம்னு. அப்புறம் வந்து எங்கள் ஐயா அப்படித்தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும், நீங்கள் அடுத்து ஒரு தடவை முயற்சி பண்ணுங்க சரியாகும்ட்டார். ஏன்னா அவருக்கு விஷயத்தை சொல்லணும்னா அவனை போய் அடிச்சிருவோம்ல. நீ தான் சொன்னேன்னு எனக்கு தெரியும்டா, அங்கே கூட்ட போனவன் நீ தான்ட்டா அப்படின்னு என்ன பண்ணிடுவான். அதனால் அவன் பயந்துக்கிட்டு என்ன பண்ணலை பாருங்க. அடுத்த உபவாசம் என்னது, ஒரு நாள் முழுக்க இருந்தான். சாயந்தரம் 5 மணிக்கு வந்து எப்பயும் போல் வேலையை என்ன பண்ணிச்சு, பயிர் காட்டிடுச்சு. காட்டினோடனே அவன்கிட்ட கேட்டேன். அதில் இன்னொருத்தர் சொன்னார், நீர் ஆகாரமாக போகலாம், திட ஆகாரம் போகக்கூடாது. என்ன ஆகாரம்? நீர் ஆகாரம். நீர் ஆகாரம்னா என்னது அப்படின்னா மோர் சர்பத்து அப்படின்னு அவன் என்ன பண்ணிக்கிருக்கான், சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்த என் பக்கத்தில் இருந்தான், பழச்சாறு இருக்கு பார்த்தியா, பழச்சாறு அடிச்சா அதுவும் நீர் ஆகாரம் தான்டா அப்படி சொல்லிட்டு அந்த மிக்சர் ஜூஸுன்னு ஒன்று விற்பாங்க. அந்த 10 பேர் சாப்பிட்ற வாளி நிறையா வாங்கிட்டு வந்து 3 நாளாக குடிச்சு 2வது நாள்லேயே வாளி காலி பண்ணி அடுத்த வாளியை ஜன்னல் வழி இப்படி கொடுத்து போய் வாங்கிட்டு வாடா அந்த ஆள்கிட்ட. அக்கௌண்ட்டு சொல்கிறா, உபவாச ஜபத்தில் இருக்கேன். எதில் இருக்கேன்? உபவாச ஜபத்தில் இருக்கேன். மறுபடியும் எங்கள் வீட்டில் அதே எங்கள் ஐயா 3 நாளும் ஒன்றும் நடக்கலை, இந்த 3 நாளும் ஒன்றும் நடக்கலை. ஏன்னா இந்த உபவாசம் போட போட நான் மெருகேறிக்கிட்டே இருக்கேன். எங்கள் ஐயா சொன்னார், நீ எந்த காலத்திலும் ஆண்டவர் உனக்கு என்ன பண்ண மாட்டார், நீ வெறுஞ்சபம்னு சொல்லு கேட்டுருவார். வெறுஞ்சபம் பண்ண போகிறேன், நான் உபவாசம் போட முடியலைன்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணியிருந்தா கூட கேட்டுருப்பார். நீ தின்னுட்டு ஜூஸை குடிச்சிட்டு நான் உபவாசம் போடுறேன்னா கேட்க மாட்டேன். நான் அப்புறம் தான் ஒரு வயிறு ஆக்கி ஆண்டவரே நான் என்ன பண்ணுறேன் ஆண்டவரே. உண்மையில் சொல்கிறேங்க, 3 நாட்கள் என்னுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து நாங்கள்லாம் போட்டு ஒத்துமையாக 2-3 பேர் சேர்ந்து உபவாசம் பாருங்க. அன்னைக்கு ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆசீர்வாதமானதாக இருந்தது. அல்லேலூயா. நான் இதை எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஒரு முயற்சி பண்ணுங்களேன். பாவ மன்னிப்பு வாங்காமல் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியாதுங்க. உங்கள் குடும்ப வாழ்வுக்காக நீங்கள் உபவாசிங்க, ஜெபிங்க, சாப்பிடாம இருங்க. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். உபவாச ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருங்க, எனக்கு செய்யுங்க, என் பிள்ளைகளுக்கு செய்யுங்க, என் குடும்பத்துக்கு செய்யுங்க, நான் ஒரு தீர்மானமா இருக்கிறேன், இருங்க. நிச்சயமா கைவிட மாட்டார்ன்றேன் நான். உங்க ஜெபம் கேட்கப்படலைன்னா நீங்க இங்க வந்து கேளுங்க. நிச்சயமா நான் ஜெபம் பண்ண மாதிரி ஜெபம் பண்ணிட்டு வந்துடாதீங்க. கேட்கக்கூடாது. உண்மையா பாரத்தோட என் பாவம் மன்னிக்கப்படணும் ஏசப்பா, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். புத்தி உள்ளவர்கள் இதுதான் செய்வாங்க. புத்தி உள்ளவர்கள் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. இந்த வசனத்தை கேட்டு இதன்படி செஞ்சு பாருங்க. கர்த்தர்கிட்ட போய் உங்களுடைய பாவங்களை நீங்களாகவே சொல்லுங்க. அல்லேலூயா. தீத்துனுடைய புத்தகத்துக்கு வாங்க. தீத்து 1ஆம் அதிகாரம். அதுக்கு முன்னாடி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு
பார்த்தீங்களா? உங்க மனதின் அறையை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கட்டி கொண்டுனா மனதில் கண்ட காரியத்தை உள்ள விடாம அதை அடைத்துட்டு ஒரு தெளிவான புத்திக்கு வாங்க. வந்து வெளிப்படும் போது கிருபையின் மேல் இருங்கள். நீங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல், கரங்களை தட்டுங்களேன், என்ன பிள்ளையா மாறு. அதான் தெளிந்த புத்தி. ஒரே ஒரு காரியம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க, அவர் தான் ஆசீர்வதிக்கிறவர்.